தன் கண் முன்னே தன் மனைவியின் திருமணம் நடந்து கொண்டிருப்பதை எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறான் சாம்ராட்? பிச்சைக்காரனாக இருக்கும் இந்த சாம்ராட்டை பார்த்து பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் ஏன் காலில் விழ வேண்டும்? இப்படிப்பட்ட சாம்ராட்டை ஏன் அவனது மாமியாரும் மனைவியும் வீட்டை விட்டே துரத்த வேண்டும்? இந்த ரகசியங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு உலகமே ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறது. இந்த சுவாரஸ்யமான கதையை உலகம் முழுக்க பணம் செலுத்தி கேட்டுட்டு இருக்க இந்த நேரத்துல உங்களுக்கு மட்டும் இலவசமா கேட்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த வீடியோ மறைஞ்சு போறதுக்குள்ள பாக்கெட் எஃப்எம்ல உடனே இன்ஸ்டால் பண்ணி கேளுங்க சாம்ராட். அன்றைய நாள் எப்பொழுதும் போல சாம்ராட் தன் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருக்க அவனுடைய மனைவியின் தங்கையோ ஒய்யாரமாக யோகா செய்து கொண்டிருந்தாள். சுவற்றில் ஏறி போட்டோக்களை சாம்ராட் மாட்டிக்கொண்டிருக்க அவனுடைய மாமியார் அவனை வேலை வாங்கி கொண்டிருந்தார். ஓ மை காட், இந்த பாட்டோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட சம்பளத்தை விட இது விலை அதிகம். ஐயோ அம்மா, இந்த மாமாவோட கிட்னியை வித்தா கூட அதோட காசுக்கு ஈடு வராது. இப்படியே அனுதினமும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சாம்ராட்டை அவன் மாமியார் மீனாட்சியும் மனைவியின் தங்கையான சந்தியாவும் அவமானப்படுத்தி வந்தனர். ஆனால் இவை அனைத்தையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டு அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தான் சாம்ராட். ஆனால் ஏன், இதற்கான பதில் சாம்ராட்டிடம் மட்டுமே இருந்தது. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் உடைச்ச இந்த ஃப்ளவர் பாட்டுக்காக என்னோட சேலரியில இருந்து பிடிச்சுக்கோங்க. சோ ஃபன்னி மாமா, நீங்க வாங்குற 8000 ரூபாய் சம்பளத்தை வச்சு அதுல இருக்கிற ஒரு பூவை கூட வாங்க முடியாது. சாம்ராட் யாரும் இல்லாத ஒரு அனாதை ஏதோ ஒரு ரகசிய காரணத்திற்காக பணக்கார பெண்ணான பிருந்தாவை திருமணம் செய்து வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கும் சூழல் அவனுக்கு ஏற்பட்டது. சாம்ராட் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கும் காரணத்தினாலேயே அந்த வீட்டில் உள்ள அனைவரும் அவனை நாயை விட மிக கேவலமாக நடத்தி வந்தனர். இருப்பினும் மிக பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் சாம்ராட்டிற்கு பிருந்தாவிடம் இருந்து ஒரு போன் கால் வருகிறது. ஹலோ சாம்ராட், நீ எங்க இருக்க? திருமணமான நாளில் இருந்து பிருந்தா ஒருமுறை கூட இப்படி ஆசையாக பேசியதில்லை. அதை கேட்டு ஸ்தம்பித்து போனான் சாம்ராட். நான் இப்பதான் கம்பெனிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு சாயங்காலம் உனக்காக காத்திருப்பேன். நீ வந்ததும் உனக்கு தரப்போறது பெரிய சர்ப்ரைஸ். பிருந்தாவின் ஆசையான குரல் அவனை மதிமயக்கி வைத்திருந்தது. அவனுடைய இதயம் வழக்கத்தை விட மிகவும் வேகமாக மகிழ்ச்சியோடு துடித்துக் கொண்டிருந்தது. சாம்ராட் ஒரு சிறிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சூப்பர்வைசராக குறைவான சம்பளத்திற்கு வேலை பார்க்கிறான். சொற்பமான சம்பளம் கிடைத்தாலும் அதை சேர்த்து வைத்து பிருந்தாவிற்காக ஒரு சிறிய வீட்டை வாங்கினான். வீடு சிறியதாக இருந்தாலும் அழகாகவே இருந்தது. ஆனால் பிருந்தா வீட்டில் உள்ள யாருக்கும் இந்த வீடு திருப்தியானதாக தோன்றவில்லை. பிருந்தா ஆசையாக அவனிடம் பேசிய பிறகு வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சியாக பிருந்தாவின் போட்டோவையே பார்த்து கொண்டிருந்தான். பிருந்தாவின் இந்த மாற்றம் அவனை பரவசப்படுத்தியது, மகிழ்ச்சி அடைய வைத்தது. சாம்ராட் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு
மொத்த வாழ்க்கையும் முடிந்து போனது போல இருந்தது அவனுக்கு. தனக்கென்று யாரும் இல்லாததை நினைத்து பார்க்கும் பொழுது மொத்த உலகமும் அவனுக்கு இருண்டு போய் இருந்தது. இனி யாருக்காக வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்று புரியாத சாம்ராட் விரக்தியில் குடித்துக்கொண்டே நடு ரோட்டில் செல்ல ஒரு கை அவனை பிடித்து இழுக்க பாட்டில் தவறி விழுந்து உடைந்தது. அவனை இழுத்தது கருப்பு நிற உடை அணிந்த ஒரு தேவதை போன்ற பெண். நீயா? மறுபடியுமா? சாம்ராட்டை தேடி வந்த இந்த அழகு தேவதை யார்? பிருந்தா சாம்ராட்டை திருமணம் செய்வதற்கு முன் தன்னுடைய அப்பாவிடம் வாங்கிக் கொண்ட சத்தியம் என்ன? அதை எப்படி நிறைவேற்றிக் கொண்டாள்? கண்டுபிடிச்சு வந்துட்டேல. உனக்கு என்னதான் பிரச்சனை? காலையில இருந்து என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? ஆமா, உனக்கு வேற ஆம்பளைங்களே கிடைக்கலையா என்ன? சாம்ராட், பயப்படாத. நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் கிடையாது. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் தான் உன்னை தேடிட்டு இருந்தேன். 3 வருஷமா அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்காம நீ ஓடிக்கிட்டு இருக்க. எனக்கு ஒரு இடமும் தெரிய வேண்டாம். இங்க இருந்து போய் தொலை. எனக்கு தெரியும் சாம்ராட், இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் உனக்கு எது மேலேயும் நம்பிக்கை வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சொல்ற ரகசியம் உனக்கு தெரிய வரும்போது இந்த டைம், இந்த செகண்ட் உன் வாழ்க்கையில நீ மறக்கவே மாட்டேன் என்று சொன்ன அந்த பெண் மறைத்து வைத்திருந்த ஒரு சின்ன பெட்டியை சாம்ராட்டிடம் கொடுத்து விட்டு அங்கிருந்து மறைந்தாள். அந்த சிறிய பெட்டிக்குள் ஒரு லெட்டர் இருந்தது. அதில் எழுதி இருந்ததை படித்த அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கூடவே ஒரு டெபிட் கார்டு இருந்தது. அந்த கார்டின் பாஸ்வேர்ட் பெட்டியிலேயே எழுதப்பட்டிருந்தது. ஒன்றும் புரியாமல் நிமிர்ந்து பார்த்த சாம்ராட் அந்த பெண் இவனை பார்த்து கண்ணடித்துவிட்டு காரில் ஏறி கிளம்புவதை கவனித்தான். பக்கத்தில் இருந்த ஒரு ஏடிஎம்மில் அந்த கார்டை பரிசோதித்து பார்த்த சாம்ராட் அக்கவுண்டில் 3000 கோடி ரூபாய் இருப்பதை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கி போனான். உற்சாகத்தில் மிதந்தான். 3000 கோடி ரூபா ஏன் அக்கவுண்ட்லயா? ஐயோ, ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவனுக்கு சந்தேகம் வந்தது. எதற்காக அவனுடைய அக்கவுண்டில் 3000 கோடி ரூபாய் இருக்க வேண்டும் என்று யோசித்தபடியே நடந்து வர அவனை சில மர்ம நபர்கள் சுற்றி வளைத்தனர். ஆனால் சாம்ராட் அதற்கு இடம் கொடுக்காமல் அவர்களை அடித்து வீழ்த்துகிறான். அவர்களிடம் இருந்து தப்பித்த சாம்ராட் ஆள் இல்லாத ஒரு பழைய பங்களாவின் முன்னே வந்து உட்கார்ந்தான். அப்போது அவனுடைய போன் சினுங்கியது. ஹலோ, யார் பேசுறீங்க? நான் யாருங்கிறத விட இப்ப நான் சொல்ல போற விஷயம்தான் ரொம்ப முக்கியம். உன்னோட மனசுல நிறைய கேள்விகள் இருக்குல்ல, அந்த பேங்க் கார்டு மாதிரி. சரிப்பா, நீ என்ன பண்ற, நாளைக்கு நான் சொல்ற டைமுக்கு என்னோட வில்லாவுக்கு வா, அப்போ உனக்கு புரியும். சாம்ராட் சரியாக இந்த மர்ம நபர் சொன்ன நேரத்திற்கு அந்த பங்களாவை அடைந்திருந்தான். மிஸ்டர் சாம்ராட், so glad to see you. போலாமா? சார், ப்ளீஸ்.
Hey Samrat, how are you? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க தான் நேத்து என்னை அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனீங்களா? ஆமா, உன் மேல அட்டாக் பண்ண சொன்னது நான் தான். நீங்களா? ஆனா எனக்கு புரியல, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அது வரும் டெஸ்ட் தான். நீ அதுல பாஸ் பண்ணிட்ட. நீ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து என்னோட உயிரை காப்பாத்தி இருக்க. உன்னை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. உன்னை மீட் பண்ண வாய்ப்பே கிடைக்கல. நிறைய பேர் கொலவெறியோட என் பொண்ணு காயத்ரிய கொல்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவளை பாதுகாக்க நான் உன்னை தேடி வரும்போது நீ 3 வருஷத்துக்கு முன்னாடியே சர்வீஸை விட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த டெஸ்ட். நீ இன்னும் ஃபிட்டா தான் இருக்க. இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. சார், நான் ஏன் இதை பண்ணணும்? நீ சர்வீஸ்ல இருக்கும்போது என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தி இருக்கன்னு என் பொண்ணு பார்த்திருக்கா. நீ இருக்கிற வரைக்கும் எந்த எதிரிகளும் என் பொண்ணை நெருங்க முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். நானும் அதையே நம்புறேன். அதனாலதான் காயத்ரி சொல்றத நான் கேட்கிறேன். ஒரு விதமான குழப்பம் நிறைந்த யோசனையுடனே நின்று கொண்டிருந்தான் சாம்ராட். ஆனாலும் ரத்தோருடைய நேர்மையான பேச்சும் கம்பீரமும் சாம்ராட்டிற்கு பிடித்திருந்தது. சாம்ராட் சரியான ஒரு முடிவை எடுத்து முடிப்பதற்கு முன்னரே அவன் காயத்ரிக்கு பாடிகார்டாக நியமிக்கப்பட்டான். இதற்காகவே காத்திருந்த காயத்ரி தன்னுடைய அப்பா ரத்தோர் அங்கிருந்து கிளம்பி சென்ற அடுத்த நொடியே அவனுக்கு பக்கத்தில் ஆவலுடன் வந்து நின்று கொண்டாள். காயத்ரிக்கு சாம்ராட்டை பார்த்த முதல் பார்வையிலேயே ஒருவித ஈர்ப்பும் காதலும் வந்திருந்தது. அதற்காகவே சாம்ராட்டை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தாள். இங்க பாருங்க மிஸ்டர் சாம்ராட், இந்த காயத்ரியோட பாடிகார்ட்னா எங்க போனாலும் வரணும். கிளம்புங்க, தண்ணி அடிக்கிறதுக்கு கிளப்புக்கு போலாம். எஸ் மேம். இந்த தண்டசோறு இந்த கிளப்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அதுவும் காயத்ரி கூட. இதை பார்த்த பிருந்தா உடனடியாக அங்கே இருந்த மேனேஜரிடம் அவனை பற்றி கூற, அந்த மேனேஜரும் கோபமாக அங்கே வந்தான். என்னை எதிர்க்கிறதுக்கு எவன் வந்தாலும் சரி. போனதும் அல்லாமல் பொறாமையில் பொசுங்கிக் கொண்டிருந்தாள் பிருந்தா. அதன் பிறகு வேறு ஒரு பார் கிளப்பில் காஸ்ட்லியான மதுவை ஆர்டர் செய்து காயத்ரி குடித்துக் கொண்டிருந்தாள். ஆமா, இவ்வளோ குடிக்கிற அளவுக்கு லைஃப்ல என்ன பிரச்சனை? சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சோகமா? For your kind information, சந்தோஷத்துல கூட குடிக்கலாம். ட்ரை பண்றியா? நோ தேங்க்ஸ். அட பயப்படாதப்பா, அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். உன் அப்பாவுக்கு நான் ஏன் பயப்படணும்? நெவர். சாம்ராட்டும் அளவுக்கு மீறி குடிக்க இருவரும் போதையில் தத்தளிக்க ஆரம்பித்தனர். நிலை தடுமாறிய காயத்ரி என்ன பேசுவது என்று தெரியாமல் அவனிடம் வந்து பேச ஆரம்பித்தாள். கிளம்பு, இன்னும் குடிக்கலாம் இல்ல பேசலாம். நீ யாரு, என்ன, எங்க இருந்து வர, எங்க தங்கி இருக்க, எல்லாம் சொல்லு என்று போதையில் ஊறிக்கொண்டிருந்த காயத்ரி சாம்ராட் இதுவரை கேட்டிராத ஒரு பெரிய ரகசியத்தை அவனுடைய காதோரம் கூறினாள். காயத்ரி, நீ என்ன சொல்ற? இவ்வளவு பெரிய ரகசியத்தை எப்படி மறைச்சீங்க? என்னால் நம்ப முடியல. சாம்ராட் பதறிக் கொண்டிருப்பதை கண்டு கொள்ளாத காயத்ரி அங்கிருந்து கிளம்பினாள். உண்மையில் யார் இந்த சாம்ராட்?
காயத்ரி அவனுடைய காதில் சொன்ன அதிர்ச்சிகரமான ரகசியம் என்ன? இந்த பிளாக்பஸ்டர் கதையை தொடர்ந்து கேட்க இப்பவே இன்ஸ்டால் செய்யுங்க பாக்கெட் FM. இது சாம்ராட்.